அவர்களினுடைய அன்பு கடலில் இதோ உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் மூலை முடுக்கில் இருந்து கல்வியில் சிறந்த மாணவ மாணவிகள் அலைக்கடல் என கூடியிருக்கிற இந்த அரங்கத்தில் உங்கள் அண்ணனாக உங்களையெல்லாம் சந்தித்து உங்களை ஊக்குவிக்க வெற்றி தலைவர் விஜய் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை தர இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறும் மண்டபத்திற்குள் விஜய் வருகை தந்திருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சூழ அங்கு விஜய் வருகை தந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 3ஆம் ஆண்டாக தற்போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை தற்போது பாராட்டு விழாவானது தற்போது மகாபலிபுரத்தில் நடைபெற்று இருக்கிறது. இதுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது இந்த மேடை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வழக்கமாக கடந்த ஆண்டுகள்ல தற்பொழுது முதல் 10 நிமிடங்கள் பல்வேறு அரசியல் ரீதியான கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆண்டு அரசியல் கட்சி துவங்கிய பிறகு நடைபெறக்கூடிய முதல் நிகழ்ச்சி என்பதால இதில் அரசியல் பேச மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர் பேசுவார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது தமிழக வெற்றி தலைவர் விஜய் குறிப்பாக சிறப்பு மாணவர்களாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள், பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுடன் கை குலுக்கி அந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைய தினத்தை பொறுத்தவர்களுக்கு 530க்கும் மேற்பட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில இதற்கான விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 மாவட்டத்தைச் சேர்ந்த 88 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு முதற்கட்ட நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல மாணவர்கள் குறிப்பாக கடந்த முறை 10ஆம் வகுப்பிலும் இதே போன்ற நிகழ்ச்சியில பங்கேற்று விருது பெற்றவர்கள் தற்போது 12ஆம் வகுப்பிலும் அதே போல தற்போது அதிக மதிப்பெண் பெற்று 2வது முறையும் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இன்னும் சற்று நேரத்துல விஜய் மேடையில் பேச இருக்கிறார். இதே போன்ற ஏற்கனவே 2 நிகழ்ச்சியில விஜய் பேசுகின்ற பொழுது நீட் விவகாரம், அதே போல மும்மொழி விவகாரம், கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும், இது போன்ற பல விஷயங்களை அவர் மாணவர்கள் மத்தியில பேசினார். அதே போல போதை பழக்கங்களுக்கு மாணவர்கள் அடிமையாக கூடாது, அதற்கான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், நல்ல நட்பு ரீதியான பழக்கங்களை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்களை மாணவர்கள் மத்தியில பேசிய நிலையில தற்போது இந்த நிகழ்ச்சியில விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த புகைப்பட நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்ற பிறகு வழக்கமாக துவங்கக்கூடிய வகையில தற்போது தமிழ் தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கிறது. சிவரஞ்சனி. வேல்முருகன், இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பாக இன்று தினத்தை பொறுத்தளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் மாணவர்கள் மத்தியில பேச இருக்கிறார். 10 நிமிடங்கள் பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல் ரீதியான அந்த பேனர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று விஜய் கூறியதன் அடிப்படையில இந்த தினத்தில் இந்த மண்டபம் சுற்றிலும் எந்த பகுதியிலும் பேனர்கள் வைக்கப்படவில்லை. அதே போல விஜய் மாணவர்கள் மத்தியில இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக கொண்டு செல்லக்கூடாது என்ற ஒரு கருத்தில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கான அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது குறிப்பாக அவருடைய துவக்க உரை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக அறிவுரையான கருத்துக்கள் மட்டுமே, மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய வகையில இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து இன்றைய தினத்தில் 4 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 530க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியானது தொடங்கப்பட இருக்கிறது. தற்போது முதலாவதாக நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக தற்போது தமிழ்த்தாய் வாழ்த்தானது பாடப்பட இருக்கிறது. விஜயை பொறுத்தளவிற்கு எப்பொழுதும் சிறப்பு மாணவர்களாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள், அதே போல பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் என்று அவர்களுக்கு தனியான அந்த ஊக்கத்தொகை என்பது வழங்கி வருகிறார், அவர்களை கௌரவிக்கிறார். அதே போல தமிழ்நாடு முழுவதும் மிக முக்கியமாக ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் 3 மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார். குறிப்பாக இது கடந்த காலங்களில் மிகவும் நீண்ட நேரமாக
இரவு 11 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றதன் காரணமாக இந்த முறை 3 பகுதிகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு 135 தொகுதிகள் பிரிக்கப்பட்டது. ஆனால் தற்போது 88 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு இன்று மாலைக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதே போல மதிய உணவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் விஜய் இது போன்ற நிகழ்ச்சியில பங்கேற்கின்ற பொழுது அரிசி உணவானது வழங்கப்படுகிறது. அதற்கு தற்போது இந்த ஆண்டும் தற்போது முழுக்க முழுக்க நிகழ்ச்சியில வரக்கூடிய பங்கேற்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கான அந்த உணவுகள் வழங்கப்பட்டு மீண்டும் அவர்கள் திரும்ப செல்வதற்கான வாகன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளும் இதில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் பத்திரமாக அழைத்து வந்து மீண்டும் அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது விஜய் இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் பேச இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தாவேகவிலிருந்து எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தற்போது அங்கு வருகை தந்திருக்கின்றனர்? குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் குறிப்பாக தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட பலரும் வந்து பங்கேற்பார்கள். அதே போல இந்த 16 மாவட்ட நிர்வாகிகள் மாணவர்களை அழைத்து வருவதற்கான அந்த ஏற்பாடுகள், தனியாக வாகனத்தை பதிவு செய்து அவர்களை வந்து அழைத்து வந்து அதற்கான பாஸ் இருப்பவர்களுக்கு மட்டும் ஒரு மாணவருக்கு 3 நபர் உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகள் என்ற விதத்துல அவர்கள் வழக்கமாக அழைத்து வருவார்கள். முதல் நிகழ்வாக தற்போது புசி குறிப்பாக பொதுச்செயலாளர் என் ஆனந்த் வந்து மேடையில் பேசி வருகிறார். மாணவர்களை வந்து வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அதே போல விஜய் பேசுகின்ற பொழுது இன்றைய தினத்தில் அறிவுரையாக இருந்தாலும் கூட அதில் உள்ளர்த்த அரசியல்கள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல கடந்த காலங்கள்ல அவர் நீட் விவகாரத்துல அப்பொழுது அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. மும்மொழி கொள்கை விவகாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதே போல கல்வி வந்து மாநில பட்டியலில் மாற்றப்பட வேண்டும், அதற்கான ஆலோசனை, இப்படி பல விஷயங்கள் வந்து அப்பொழுது பேசிய காட்சிகளை பார்த்தோம். எனவே அந்த வகையில இன்றைய தினத்தில் விஜய் பேசுகின்ற பொழுது சமீபத்தில் அவருடைய அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருந்தாலும் இன்று மாணவர்கள் மத்தியில பேசுகின்ற போது அதை தவிர்த்து விட்டு என்ன கருத்தை பேச போகிறார், மாணவர்கள் தலைவர்களாக வர வேண்டும் என்று கடந்த காலத்துல பேசியதை நினைவு கூற முடிகிறது. அப்படி இந்த முறை வந்து அவர்கள் மாணவர்கள் மத்தியில எப்படி ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறத பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல விஜய் பேசக்கூடிய அந்த காட்சிகள் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விழாவில் எந்தெந்த தொகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றனர்? குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரியலூர், கன்னியாகுமரி, இப்படி கிட்டத்தட்ட 16 மாவட்டத்தினுடைய மாணவர்கள் இதில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அதிலும் காட்டிலும் குறிப்பாக மாற்றுத்திறனாளி மாணவர்கள், அதே போல பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள், சிறப்பு மாணவர்கள் என்று அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியில முதல் வரிசையில் அவர்கள் அமர வைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த அங்கீகாரங்கள் வழங்கப்படும். அதே போல புகைப்படங்கள் அவர்களோடு எடுத்துக்கொள்வார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவிற்கு குறிப்பாக கடந்த காலத்துல 2023-24 வந்து இரவு 11 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் நீண்டதன் காரணமாக மாணவர்கள் மீண்டும் புறப்பட்டு செல்வதும் அதே போல உணவு பகிர்வதும் இது போன்ற பல சிக்கல்கள் இருந்ததுனால இந்த முறை வந்து 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 4, 14 அதே போல இது போன்ற தேதிகள்ல தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுனால 88 தொகுதிகளாக தற்போது மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. வேகமாக நிகழ்ச்சியை நடத்தி முடிவதில், ஏன்னா இப்போ மழைக்காலங்கள் பல பகுதியில் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தற்போது விஜயனுடைய இந்த நிகழ்ச்சி வந்து விரைவாக முடிப்பதற்கான ஏற்பாடுகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. விஜய் மேடையினுடைய அந்த அரங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். மேடையில் வந்து தற்போது மாணவர்களை பார்த்தபடி மலர் கொத்து கொடுத்து வரவேற்பு செய்வதற்காக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அவரோடு சேர்ந்து நம்முடைய நிர்வாகிகளும் சேர்ந்து மலர் போல் மனம் படைத்த அந்த மாமனிதருக்கு மலர் கொத்து கொடுத்து வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு மேடைக்கு வரவேற்பு செய்கிறோம்.